8ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு நீதிமன்றத்துல லஞ்சம் கொடுக்கலாம், ஏமாத்தலாம், கதை பேசலாம், சைடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்கன்னு சொன்னா அது நல்லதில்லை. நீங்க உதாரணத்துக்காக சொல்றேன். இப்போ ஒரு 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 செக்ஸ் எஜுகேஷன் நடத்தணும் அப்படின்னு சொன்னா அது எந்த வயசுல நடத்தணுங்கிறதுக்கு ஒரு காரணம். 6 வயசு குழந்தைக்கே சொல்லி கொடுத்துருவாங்க, அது கரெக்டா ரெடி ஆயிடும் அப்படின்னு அந்த முட்டாளாவது யோசிப்பேனா? சோ ஒரு நீதிமன்றத்தை பற்றியும் நாட்டை பற்றியும் இப்ப நான்லாம் நேருவை பற்றி பேசணும்னா கொச்சையா பேசுறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் அவரே சொல்லிடு. அவருடைய வார்த்தைகளை எடுத்து சொன்னாலே அதுல இருக்கக்கூடிய கொச்சைகள் தெரியும். பட் அதை நான் செய்ய மாட்டேன். என்னுடைய அடுத்த இளைய தலைமுறைக்கு நம்முடைய இந்தியாவை பற்றி உயரிய சிந்தனைகள் தான் இருக்கணும். இதெல்லாம் நடந்து எல்லா வீட்லயும் ஒரு குப்பை தொட்டி இருக்கு, எல்லா ரோட்லயும் ஒரு குப்பை தொட்டி இருக்குங்கிற அடிப்படையில விட்டுறணும் அப்படின்னு தான் நான் சொல்வேன். நீதிமன்றம் எத்தனை வழக்குகளை எடுத்துக்கொண்டிருக்கு? 23 மில்லியன் வழக்கு இன்னைக்கு தொங்குது. நீதிமன்றத்தினுடைய அமர்வுக்காக காத்துக்கொண்டு 23 மில்லியன் வழக்குகள் இருக்கு. ஒவ்வொன்றும் 1 சென்ட் 2 சென்ட் பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை. அந்த கேஸை ஜெயிக்கிறதுக்கே அவன் பணம் செலவு பண்ண. இப்படி நீதிமன்றத்தை ஆக்கப்பூர்வமாக விவாதிப்பதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. பட் அங்க இத்தனை ஊழல் நடந்ததுன்னு சவுக்கு சங்கர் மாதிரி நீங்க புத்தகம் போடுவீங்கன்னு சொன்னா, அதை 8ஆம் கிளாஸ் பாடத்துல கொண்டு வருவீங்கன்னு சொன்னா அது முட்டாள்தனம்.